கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ட்ராப். ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பெரிமெண்ட்லான ஃபிலிம் எடுக்கிறதுக்கான கட்டாயத்தில் நானும் இருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நிறைய டெக்னீஷியன்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கேன். புது டைரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரெஸ்பான்சிபிலிட்டியில் இருக்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப பெருமையாக ஒரு விஷயம் சொல்லிப்பேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இருக்கிறதுலே நான் 45 ஃபிலிம்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35 நியூ டைரக்டர்ஸோ ஐ டோன்ட் நோ, ஐ மைட் பி ராங். ஸோ ஒரு ஐ திங்க் மோர் தென் 10 to 15 டைரக்டர்ஸ், புது டைரக்டர்ஸை நான் என்னோட ஆக்டிங்கில் நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஐ டென்ட் கோ பிஹைண்ட் மார்க்கெட்டில் இருக்கிற டைரக்டரோ மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரொடியூசரோ அவங்க பின்னாடி நான் என்றைக்குமே போனதில்லை. நான் யார் பின்னாடி போயிருக்கிறேனோ, யார் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது ஸ்கிரிப்டு, ஒரு புது டைரக்டர், அவங்கக்கிட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். அந்த ட்ரீமை ஐ ட்ரை டு ட்ராவல் இன் திஸ் ட்ரீம். அண்ட் இன்னைக்கு ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் ஆஃப் ஆக்டிங் அண்ட் ஸோ மெனி ஃபிலிம்ஸ், ஈவன் இன்னைக்கு நானும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ ஐ வாண்ட் மை இன்வால்வ்மெண்ட் ஆஸ் அ டீம். சாதாரணமாக சொல்லுவாங்கப்பா ஹீரோ இன்வால்வ் ஆகிறாருப்பா, இந்த வாட்டி அஃபிஷியலாக ஐ வாண்ட் டு கெட் இன்வால்வ். அண்ட் அந்த ஏன் இந்த ஃபர்ஸ்ட் இந்த தலைவர் தம்பி தலைமையில்னா, பேசிக்லி என் தலைமையில் இந்த ஒரு விஷயம் பண்ணணும். அது ஹிட் ஆகட்டும் ஃப்ளாப் ஆகட்டும், ஹிட் ஆனால் நிச்சயமாக டீமுக்கு கொடுப்பேன், ஃப்ளாப் ஆனால் அதை நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த தைரியம் எங்ககிட்ட இருக்குது, அந்த நிலையில் இருக்குது. ஸோ வி கம் ஃப்ரம் அ ப்ரொடக்ஷன் பேக்ரவுண்ட், வி நோ ஹவு டு மேக் இட் அப் ஃபார் இட் ஆல்சோ.